அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று ரொம்பவுமே சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு வழிபாடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வழிபாடு எந்த நேரத்தில் செய்யணும், எப்படி செய்யணும், இந்த வழிபாடு செய்வதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தை அமாவாசை முடிந்து ஷியாமளா நவராத்திரி வருகிறது. நிறைய பேர் இந்த ஷியாமளா நவராத்திரியை சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் இன்றைய நாள் அம்மனை வழிபடக்கூடிய முக்கியமான ஒரு 5வது நாளாகும். ஷியாமளா நவராத்திரியின் 5வது நாள் நாம் அம்மனை வழிபாடு செய்யக்கூடிய நாள். இன்றைய நாள் நம்மளுக்கு வளர்பிறை பஞ்சமியும் கூட. இன்றைய நாள் வழிபடக்கூடிய இந்த தெய்வம் என்ன அப்படின்னா, ஸ்ரீ ராஜ மாதங்கி. அந்த அம்மனை தான் நம்ம இந்த சியாமளா நவராத்திரியின் 5வது நாளாக இன்றைய நாள் நம்ம வழிபாடு செய்யக்கூடியது. இது நவராத்திரி செய்கிறவங்க தான் இந்த வழிபாட்டை செய்யணுமா, நாங்களாம் செய்யலையே, நாங்கள் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சாரதா நவராத்திரி எல்லோருக்குமே தெரியும். ஆனால் வருடத்தில் 4 நவராத்திரிகள் நம்மளுக்கு வருகிறது. ஆஷாட நவராத்திரி, வசந்த நவராத்திரி, இந்த சியாமளா நவராத்திரி. நம்மளுக்கு இந்த மாதிரி வருடத்தில் 4 நவராத்திரிகள் வருகிறது இல்லையா? இந்த 4ல் இப்ப நடைபெற்று கொண்டு இருக்கிறது சியாமளா நவராத்திரி. இந்த சியாமளா நவராத்திரியில நாம இன்றைய நாள் 5வது நாள். இன்று ஸ்ரீ ராஜ மாதங்கி அம்பாளை நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பேச்சு திறமை மேலோங்கும். நிறைய பேர் திக்கி பேசுவாங்க, கண்டினியூஸாக வார்த்தை வராது, இல்லை குழந்தைங்க படிப்பில் நல்லா தேர்ச்சி பெறணும். இப்போ எக்ஸாம் நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாம்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? +2 10th +1 படிக்கிற மாணவர்கள் அனைவருமே இன்றைய நாள் நான் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டையும் ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும். இப்போ இவங்க எல்லோருமே இன்றைய நாள் ஸ்ரீ ராஜ மாதங்கி அப்படிங்கிற அம்பாளை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே விசேஷமாக உங்களுடைய தேர்வில் ஒரு மாபெரும் வெற்றியை நீங்கள் பிடிக்க முடியும். எங்களுக்கு இந்த ஸ்ரீ ராஜ மாதங்கி படம் வீட்டில் இல்லை அப்படின்னா ஒன்றும் கவலை இல்லை. இந்த ஸ்ரீ ராஜ மாதங்கி அம்பாள் யாரு அப்படின்னா சரஸ்வதி, பார்வதி, லட்சுமி இவர்கள் மூவரையும் இணைந்து நாம வழிபடக்கூடியது இந்த ராஜ மாதங்கி அப்படிங்கிறது. அதனால உங்க வீட்டில் என்ன அம்பாள் படம் இருந்தாலும் சரி, அதை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. சிகப்பு நிற மலர்கள் கிடைப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இன்றைய நாள் அம்பாளுக்கு வைப்பது செம்பருத்தி பூவெல்லாம் கிடைச்சதுன்னா தாராளமாக நீங்கள் அதை இன்றைய தினத்தில் அம்பாளுக்கு வைங்க. இந்த வழிபாடுகள் எத்தனை மணிக்கு செய்யணும் அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேலே தான் நம்ம செய்கிறோம். ஏன்னா நவராத்திரி இல்லைங்களா? அதனால இரவு நேரங்களில் தான் நம்ம இந்த வழிபாடை செய்யணும். நீங்கள் என்ன அம்பாள் படம் உங்கள் பூஜை அறையில் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரிங்க, அந்த அம்பாளை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. நெய்வேத்தியமாக உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு வச்சுக்கோங்க. சிகப்பு நிற மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் 5 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. இந்த 5 அகல் விளக்க நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. இவ்வளவுதான் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம். நீங்கள் நார்மலாக காமாட்சி தீபம், குபேர தீபம், குத்து விளக்குன்னு நீங்கள் ஏற்றினால் கூடவே இந்த 5 மண் அகல் விளக்குலால் ஏற்றக்கூடிய இந்த 5 தீபங்களை நீங்கள் ஏற்றிக்கோங்க. இப்படி தனித்தனியாக 5 தீபங்களும் ஏற்றலாம். இப்போ 5 முக விளக்குன்னே நம்மளுக்கு அகல் விளக்கு கிடைக்கிறது. அதனால் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதுலேயும் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு மனதார அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தேர்வில் எங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கணும், நாங்கள் படித்ததெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கணும், எங்களுடைய தொழில் வளர்ச்சி அடையணும், மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் புதன் பகவான் உரிய நாளாக இருப்பதனால் நீங்கள் இந்த வழிபாட்டை முடிச்சிருங்க. இந்த வழிபாட்டை முடிச்சுட்டு தீபதூப ஆராதனையெல்லாம் காட்டி இந்த வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம தேர்ச்சி, நம்ம மதிப்பெண்கள் நல்லா எடுக்கணும் தேர்வில் அப்படிங்கிறவங்க
இன்றைய தினம் புதன்கிழமை, புதன் பகவானுக்கு உகந்த தானியமாக பச்சை பயிறு. இந்த பச்சை பயிறு ஒரு கைப்பிடி உங்களுடைய வலது கையில் எடுத்துக்கோங்க. பெரியவங்கள்ல இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு கிரீன் கலர் துணி எடுத்துக்கோங்க. வலது கையில் ஒரே ஒரு கைப்பிடி பச்சை பயிறு எடுத்து அந்த துணியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை ஒரு முடிச்சா தயார் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு மனதார புதன் பகவானையும் சரஸ்வதி தேவியாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மகாலட்சுமி தேவியாரையும் நினைத்து கொண்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் என்றென்றைக்கும் செல்வம் நிறைந்து இருக்கணும், நாங்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண்கள், தேர்வில் நாங்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய அம்பாளியின் பாதத்தில் அந்த பூஜை அறையிலேயே அந்த முடிச்ச வச்சிருங்க. வச்சுட்டு திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதை மறுநாள் நீங்கள் எந்திரிச்சு அந்த நீங்கள் பச்சை பயிறு வச்சிருக்கிறீங்க இல்லைங்களா, அதை காக்கைக்கோ குருவிகளுக்கோ இல்லை ஓடுகிற நீர்களிலேயோ நீங்கள் விடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த மாதிரி இன்றைய நாள் ரொம்பவுமே சக்தி வாய்ந்த நாளாக இருப்பதினால் பஞ்சமி திதியும் கூட இணைந்து வரக்கூடிய காரணத்தினால வாராகி அம்மனையும் நம்ம மனதார வழிபாடு செய்யணும். இப்போ கடன்கள் தீரணும், செல்வம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பேப்பரில் சிகப்பு நிற பேனால் உங்களுக்கு கடன் தீரணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும், பணம் தான் வேணும் இல்லைங்களா. அப்போ உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அந்த கடன் தொகையை, ஒரு உதாரணத்திற்கு 2 லட்சம் ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு 2 லட்சம் ரூபாய் வேண்டும் அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் சென்டென்ஸில் எழுதணும். திருமணம் வேண்டும் அப்படிங்கிறவங்க எனக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பாசிட்டிவ் சென்டென்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு அதையும் உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனுடைய படம் இருந்தாலும் சரி, விக்கிரகம் இருந்தாலும் சரி, அதனுடைய பாதத்தில் வச்சிருங்க. வச்சுட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வாராகி அம்மனை எங்களுக்கு கடன் முழுவதும் அடையணும், எங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பேப்பரையும் அப்படியே விட்டுடுங்க. நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா, அந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். மூன்றாவது நாள், இன்றைக்கு நீங்கள் இந்த வழிபாடு செய்கிறீங்க இல்லைங்களா, 3வது நாள் வெள்ளிக்கிழமையாக இருப்பதினால் 5வது நாளாக ஞாயிற்றுக்கிழமைகளில் அதை எடுத்து ஓடுகிற நீர்களிலேயோ கால்படாத இடத்துலையோ நீங்கள் இல்லைன்னா எரிக்கிறதோ, அந்த பேப்பரை எரிக்க கூட நீங்கள் செய்து கொள்ளலாம். உங்களுடைய விருப்பத்தின்படி அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. இப்படி இன்றைய நாள் சக்தி வாய்ந்த நாளாக இருப்பதினால் இப்போ நான் சொன்னக்கூடிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வளங்களும் எல்லா முன்னேற்றங்களையும் அம்பாள் அருள்வாள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.